ஹலோ விவர்ஸ். செடி நட்டினோடனையும் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யும், ஒரு மாதம் கழித்து பொடி பொடி இலையாக வந்துடும்ல. அந்த இலை வந்து எப்பயும் போல் பருவம் இலையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு என்னன்னு கேட்டால், எருக்கம்பூவு எல்லாருக்குமே கிடைக்கும். எருக்கம்பூவு, எருக்க இலை, கொஞ்சம் தேங்காய் பூவு, தேங்காய் பாலை எடுத்து தேங்காய் பூவை திரித்து வச்சுருக்கேன், இது எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் பூ போகிறதுனால எறும்பு வர்றதுனால என்ன செய்யணும், கொஞ்சம் வேப்ப முன்னாக்கு சேர்க்கணும். வேப்ப முன்னாக்கு இல்லாதவங்க என்ன செய்யலாம், வேப்பலை எப்படி எடுத்துக்கிடலாம். இதே என்ன செய்யணும், மூணையை நல்லா திரித்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த எருக்கம்பூ எருக்க இலை என்ன செய்யுது, போரான்ங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அதனால் என்ன செய்யும், அது வந்து நல்லா ஆழமாக வேற இது பண்ணி செடி நல்லா சிறப்பாக வளர வைக்கும். நல்லா பெரிய இலைகளாக வரும். நல்லா புதுசாக முதல் நட்டும் போது எவ்வளோ பெருசாக சூப்பராக இருந்துச்சோ அதே மாதிரி செடி இருக்கும். இங்கே பாருங்கள் விவர்ஸ், மூணையும் இப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மழை நேரத்தில் மழை தண்ணி விழுந்தனால லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்ற முடியாது, எல்லாமே வெளியே போயிடும் சத்துக்கள்லாம். அந்த நேரம் இப்படி என்ன செஞ்சிடலாம், இப்படி அரைச்சி நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து 3 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஈரப்பதமாக இருக்கிறதுனால அது பூசணம் பிடிச்சி போயிடலாம், கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை எடுத்து என்ன செய்யுங்க, இப்படி செடிகளுக்குள்ளே, இது வந்து கத்திரிக்காய் செடி, இதில் நல்லா இப்படி தூவி விட்ருங்க. இப்படி தூவி விட்டுட்டு மேலே என்ன செஞ்சுருங்க, மண்ணை போட்டு இப்படி மூடி விட்ருங்க. மண்ணை போட்டு மூடி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. இது வந்து நல்லா இலைகள் வந்து நல்லா பெருசாக வரும், காய் நல்லா பிடிக்கும். இதில் ஏன்னா வேப்பலையும் சேர்த்துருக்கோமா, எந்த பூச்சிகளும் வராது. இதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது இயற்கை உரம் கூட. செடிகளுக்கு எல்லா கண்டென்ட்டும் கிடைக்கும். கால்சியம் கிடைக்கும், போரான் கிடைக்கும். அப்புறமா இன்னொன்று வந்து இது சேர்த்தோம்ல வேப்பலை, அதில் வந்து வேப்ப முன்னாக்கு பதிலாக வேப்பலை சேர்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.